Class 6, Chapter 6. Chapter 6ல நம்ம பார்க்கிறது 6.3 Area of a triangle. Draw a rectangle on a piece of paper and draw one of its diagonals. Cut the rectangle along the diagonal and get two triangles. இந்த கான்செப்ட் ஃபுல்லாவே நம்ம ரெக்டாங்கிள் அண்ட் ட்ரையாங்கிளோட தான் டீல் பண்ண போறோம். கீழே இருக்க ப்ளூ கலர் இமேஜ் பாருங்க. இந்த ப்ளூ கலர் இமேஜ் ஒரு ரெக்டாங்கிள், அதுல நடுவில் ஒரு டயக்னல். அந்த டயக்னல் கட் பண்ணும்போது எனக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் கிடைக்குது. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சேம் ஏரியாவான்னு செக் பண்ண சொல்றாங்க. True triangles overlap each other exactly. Do they have same area? Yes. ரெண்டுத்துக்கும் வந்து நமக்கு சேம் ஏரியா தான் இருக்கும். And then try this with more rectangles having different dimensions. You can check this for a square as well. நம்ம வந்து வேற dimensionsல rectangles யூஸ் பண்ணி இதே மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். Can we draw any inferences from this exercise? அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு இதுல இருந்து என்ன தெரிஞ்சது? We can cut the rectangle diagonally. ஸோ இங்க இன்டு டூ பீசஸ்ன்னு எழுதுறதுக்கு பதிலா, ஏன்னா நம்ம டயக்னலா தான் கட் பண்ணணும். We can cut rectangle diagonally into two triangles and both the triangles got same area. ஸோ ரெண்டா கட் பண்ணும்போது எனக்கு அந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாவும் சேமா இருக்கும். ஸோ இட் ஹேஸ் சேம் ஏரியா. ஸோ நவ் யூ கேன் see the figure, ப்ளூ கலர் அண்ட் எல்லோ கலர். ப்ளூ கலர் ஒரு ரெக்டாங்கிள் அண்ட் எல்லோ கலர் வந்து ஒரு ட்ரையாங்கிள். ரெண்டுமே வந்து சேம் ஏரியாவா அப்படின்னா சேம். நம்ம கட் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தா சேம் ஏரியா தான் வரும். And then use your understanding from the previous grade to calculate the area of any closed figure using the grid paper. So grid paper logic தான் நம்ம இங்க ஃபாலோ பண்ண போறோம். grid paper logic அப்படின்றது ஒரு பாக்ஸும் 1 மீட்டர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, find the area of a blue triangle BAD. ஸோ இந்த BAD எனக்கு தெரியணும் அப்படின்னா இந்த ஃபுல் ரெக்டாங்கிளோட ஏரியா தெரியணும். BAD மட்டும் நம்ம மார்க் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் BAD நான் வந்து எல்லோ கலர்ல மார்க் பண்றேன். இதை மார்க் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த BADன்ற போர்ஷன் வந்து இந்த ஃபுல் ரெக்டாங்கிள்ல ஒரு ஹாஃப் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபுல் ரெக்டாங்கிளோட ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் எத்தனை ரோஸ் அண்ட் எத்தனை காலம்ஸ் இருக்கு அப்படின்றத வச்சு கண்டுபிடிக்கலாம். ABCD ஈக்குவல் டு ரோ வைஸ் எனக்கு எத்தனை இருக்கு அப்படின்னா, காலம் வைஸ் 4 காலம் இருக்கு, 5 காலம் இருக்கு. ரோ வைஸ் எனக்கு 1 2 3 4. ஸோ 5 into 4, 5 into 4ன்றது 20. ஸோ 20 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ இதே பேட்டர்னை நான் யூஸ் பண்ணி இப்போ ஏரியா ஆஃப் அ ப்ளூ ட்ரையாங்கிள், இந்த ப்ளூ ட்ரையாங்கிள்ன்றது இந்த ஃபுல் ரெக்டாங்கிள்ல பாதி. ஸோ அப்போ 20ல பாதி 10. ஸோ 10 ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின்கானது, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ரெட் ட்ரையாங்கிள் ABE. ஸோ இந்த ரெட் ட்ரையாங்கிளை நம்ம ஷேட் பண்ணிக்கிறோம். ரெட் ட்ரையாங்கிள் ஷேட் பண்ணும்போது அது பாதி ஹாஃப், ஒரு ஹாஃப் வந்து அது வந்து கிரீன்லயும் இன்னொரு போர்ஷன் எல்லோலையும் இருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ அந்த கிரீன் கலரை ஒரு ரெக்டாங்கிளாவும் எல்லோ கலர் போர்ஷனை ஒரு ரெக்டாங்கிளாவும் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். ஸோ கிரீன் கலர் ரெக்டாங்கிள்ல பாதி இந்த ட்ரையாங்கிள் இருக்கு, இன்னொன்னு எல்லோ கலர்ல பாதி. ஸோ கிரீன் கலரை நான் எப்படி பார்ப்பேன்? மொத்தம் 4 ரோஸ் அண்ட் 3 காலம்ஸ் இருக்கு. ஸோ 4 into 3 12. கிரீன் கலர் போர்ஷனுக்கு மட்டும் எடுக்கிறோம், அதுக்கான ஏரியா 12. அந்த 12ல ஹாஃப் தான் அந்த ட்ரையாங்கிள். அந்த ரெட் போர்ஷன்றது 12ல ஹாஃப். நான் வந்து பிளாக் கலர்ல மார்க் பண்ணியிருக்கேன், அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக.
இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற எல்லோ கலரை நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். எல்லோ கலர்ன்றது ஒரு ரெக்டாங்கிள், ஃபுல்லா பார்த்தா ஒரு ரெக்டாங்கிள், 2 காலமும் 4 ரோவும் இருக்கு. ஸோ 2 × 4 8. 8ல half தான் அந்த ட்ரையாங்கிள், அதுல இருக்க அந்த ரெட் போர்ஷன். ஸோ இந்த 12ல half 6, 8ல half 4. ஸோ இதுக்கான ஆன்சரும் 10 ஸ்கொயர் யூனிட்ஸ். அண்ட் கீழே ஏரியா ஆஃப் எ ரெக்டாங்கிள் ஏபிசிடி ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 20 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ த ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் பிஏடி, பிஏடி அப்படின்றது நம்மளோட அந்த ப்ளூ கலர். அந்த ப்ளூ கலர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், மொத்த ரெக்டாங்கிளில் ஹாஃப். ஸோ இஸ் half ஆஃப் ஏரியா ஆஃப் அப்படின்னு அங்கே கொடுத்துருக்காங்க. நான் இப்போ சொன்ன லாஜிக் தான் கீழே கான்செப்டா இருக்கு. half ஆஃப் த ரெக்டாங்கிள். அப்போ அந்த ரெட் கலருக்கு என்ன பண்ணணும், ஏரியா ஆஃப் ஏஇஎஃப் பிளஸ் பிஇஎஃப். ஏஇஎஃப்க்கு நான் வந்து half ஆஃப் ஏஎஃப்இடி, பிஇஎஃப்க்கு half ஆஃப் பிஎஃப்இசி அப்படின்னு எடுத்துக்கணும். ஒரு ரெக்டாங்கிளா எடுத்து ரெக்டாங்கிள்ல பாதி அப்படின்னு சொல்லி தான் நான் இங்கே கான்செப்ட் கொண்டு வரேன். ஸோ கன்க்ளூஷன் என்னன்னா, எனி rectangle can be divided into 2 equal size triangle. Any rectangle can be divided into 2 equal area or equal size triangle. இதுதான் இதோட conclusion. இப்போ நமக்கு எக்ஸசைஸ்ல find out the area of the figure below by dividing them into rectangles and triangles. இங்க கீழே இருக்க இந்த இமேஜ் எல்லாத்தையுமே நான் ரெக்டாங்கிளாவும் ட்ரையாங்கிளாவும் கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெக்டாங்கிள்னா அப்படியே எடுத்துக்கலாம், ட்ரையாங்கிளா இருந்தா அது ரெக்டாங்கிள் ஹாஃப் அப்படின்னு எடுக்கணும். அந்த 2 லாஜிக் மட்டும் தான் இப்போ யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன்னு நான் 2 ட்ரையாங்கிள் கார்னர்ல கட் பண்ணிட்டேன். ஸோ நடுவில் ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. அந்த ரெக்டாங்கிளுக்கு கிரிட் வைஸ் கவுண்ட் பண்ணுங்க. 5 ரோஸ் இருக்கு, காலம் வந்து 4 காலம் இருக்கு. ஸோ 5 × 4 20. ஸோ மிடில் இருக்க ரெக்டாங்கிளோட வேல்யூ 20. இப்போ அதே மாதிரி நம்ம மேலே இருக்கிற ட்ரையாங்கிள் பார்க்க போறோம். அகைன் ட்ரையாங்கிளை ஒரு ரெக்டாங்கிளா ஃப்ரேம் பண்றோம். ஒரு ரோ வைஸ் பார்த்தா ஒரு ரோ இருக்கு, கீழேயும் அதே மாதிரி ஃப்ரேம் பண்ணிக்கிட்டேன். காலம் வைஸ் பார்த்தா 4 காலம் இருக்கு. ஸோ 4 × 1 4. அதில் ஹாஃப் தான் வந்து அந்த ட்ரையாங்கிள். ஸோ ஹாஃப்னு வரும்போது 2. கீழேயும் அதே தான், அதனால 2. இப்போ டோட்டலா 20 + 2 + 2 அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு 24 ஸ்கொயர் யூனிட்ஸ் வரும். ஸோ ஆன்சர் 24 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதே லாஜிக்கு நம்ம நெக்ஸ்ட் பிக்சர்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிக்சரையும் நம்ம மேலே ஒரு போர்ஷன் கட் பண்ண முடியும், மேலே ஒரு ட்ரையாங்கிள் போர்ஷன் கட் பண்ண முடியும், கீழேயும் அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் போர்ஷனை கட் பண்ணலாம். நடுவில் இருக்கிறது ரெக்டாங்கிள் போர்ஷன். ஸோ இந்த ஃபிகர்ஸை நம்மளால ட்ரையாங்கிளாவும் ரெக்டாங்கிளாவும் மட்டும்தான் கட் பண்ண முடியும். வேற எந்த ஷேப்ல கட் பண்ணாலும் நம்ம இந்த லாஜிக்கை அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த ரெக்டாங்கிள் வந்து 5 × 4, அதோட வேல்யூ 20. மேலே இருக்கிறது ஒரு ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் அப்படின்றது ஹாஃப் ஆஃப் த ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிளா ஃபுல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் ஹாஃப் எடுக்கணும். ரெக்டாங்கிளா ஃப்ரேம் பண்ணிட்டோம். அதோட கிரிட் கவுண்ட் பண்ணிக்கலாம். 3 rows and 4 columns. 3 × 4 12. அதில் ஹாஃப் தான் அந்த ட்ரையாங்கிள். ஸோ 6. ஸோ மேலே முடிஞ்சிருச்சு. இதே லாஜிக்கில் கீழேயும் நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஃப்ரேம் பண்ணுறோம். 2 rows and 4 column. 2 × 4 8. 8ல ஹாஃப் 4. ஸோ இப்போ என்னோட ஆன்சர் 20 + 6 + 4. வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணா 30 வருது. ஸோ ஆன்சர் 30 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ தேர்ட் பிக்சருக்கு போகிறோம். தேர்ட் பிக்சர் கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக இருக்கு நமக்கு. நம்ம எக்ஸாக்டாக ட்ரையாங்கிள்
ரெக்டாங்கிள் வர மாதிரி அதை ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிற போர்ஷனை கட் பண்ணிடலாம். அண்ட் அதை மிடில் கட் பண்ணும்போது எனக்கு இந்த ஒரு ரெக்டாங்கிளும் கிடைக்கும், மேலே 2 ட்ரையாங்கிளாகவும் மாறும். எக்ஸாக்டாக மிடில் போர்ஷனில் வேர்ட்டிக்கலாக கட் பண்ணிடுறேன். ஸோ இது வேர்ட்டிக்கலாக கட் பண்ண உடனே எனக்கு 3 ட்ரையாங்கிளும் ஒரு இது ஷேப்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ கீழேயும் ஒரு ட்ரையாங்கிள் கட் பண்ணிட்டா ரெக்டாங்கிள் ஃபார்மேட் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ முதல்ல நான் ரெக்டாங்கிளுக்கு கால்குலேட் பண்ணுறேன் ஏரியாவை. எத்தனை ரோஸ் இருக்குது பாருங்கள், 3 காலமும் ரோஸ் வந்து நமக்கு 8 ரோஸ் இருக்குது. ஸோ 8 into 3 24. அடுத்தது மேலே இருக்கிற அந்த 2 ட்ரையாங்கிளில் ஒரு ட்ரையாங்கிள் என்ன வருதோ அதுதான் அடுத்த பக்கம். ஸோ 2 rows and 3 columns, டோட்டலாக 6. 2 3s are 6. 6ல் half வந்து 3. ஸோ 3 இங்கே இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நமக்கு 3 தான் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ பிக்கர் ட்ரையாங்கிளுக்கு வந்துருங்க. பிக்கர் ட்ரையாங்கிளுக்காக ஒரு பெரிய ஒரு ரெக்டாங்கிள் சைடில் ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். ஏன்னா லாஜிக் வந்து ரெக்டாங்கிளில் ஹாஃப் தான் நமக்கு இந்த ட்ரையாங்கிள் அப்படின்றது தான் லாஜிக். அதனால தான் இப்படி ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மொத்தம் 10 rows இருக்கு அண்ட் 3 columns இருக்கு. ஸோ 10 into 3 30. 30ல் ஹாஃப் தான் அந்த ட்ரையாங்கிள். ஸோ 15 அப்படின்னு வரும். அண்ட் கீழே இருக்கிற ஒரு சின்ன ட்ரையாங்கிள், இந்த சின்ன ட்ரையாங்கிளுக்கு நம்ம ஒரு குட்டியாக ஒரு ரெக்டாங்கிள் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் பண்ணிட்டா 2 row அண்ட் 3 column 6 வருது. 2 3s are 6. 6ல் ஹாஃப் வந்து 3. ஸோ வேல்யூ வந்து 3. 3 3 இருக்கு. இப்போ 3 + 3 + 3 அப்படின்றது 9. ஸோ 9 + 15 + 24, which is 48 square units. இப்போ டி பார்ட். ஸோ டி போர்ஷனில் மேலே அந்த ட்ரையாங்கிள் கிட்டேயே நான் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். லைன் ட்ரா பண்ணும்போதே எனக்கு அது 2 ட்ரையாங்கிளாக, மேலே இருக்கிறது 2 ட்ரையாங்கிளாகவும் கீழே ஒரு ரெக்டாங்கிளாகவும் ஃப்ரேம் ஆயிடுது. ரெக்டாங்கிள் 3 row அண்ட் 4 columnல இருக்குது. 3 4s are 12. ஸோ 12ன்றது அதோட போர்ஷன். மேலே இருக்கிற ஒரு சின்ன ட்ரையாங்கிளுக்கு ஒரு ரெக்டாங்கிளாக ஃப்ரேம் பண்ணுறோம் நம்ம அதை. ஸோ ரெக்டாங்கிளாக ஃப்ரேம் பண்ணும்போது 2 row அண்ட் ஒரு காலம் இருக்கு. 2 into 1 1. சாரி 2 into 1 2. 2ல் ஹாஃப் வந்து 1. ஸோ அந்த குட்டி ட்ரையாங்கிளோட வேல்யூ ஏரியா வந்து 1. பெரிய ட்ரையாங்கிளுக்கு 3 column அண்ட் 2 rows. 3 2s are 6. 6ல் ஹாஃப்ன்றது 3. ஸோ அதோட ஆன்சர் 3. ஸோ இதை ஆட் பண்ணால் 1 + 3 + 12 அப்படின்றது 16 square units. நமக்கு இந்த 2 ஷேப் தவிர வேற ஷேப் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. எய்தர் அது ட்ரையாங்கிளாக இருக்கணும், இல்லைன்னா ரெக்டாங்கிளாக இருக்கணும். ஸோ லாஸ்ட் ஒன்ல நான் இது கட் பண்ணும்போது மேலே ஒரு ட்ரையாங்கிள், இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள். ஆனால் இந்த ட்ரையாங்கிளை நான் வந்து half of the rectangle அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால அகைன் அதை நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஸோ இது கீழே இருக்க போர்ஷனையும் கட் பண்ணிடுறேன், மேலே இருக்க போர்ஷனையும் கட் பண்ணிடுவேன். இப்போ பார்க்கும்போது எனக்கு half of the rectangle கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பிகர் ஒன், பிகர் ட்ரையாங்கிள். ஓகே, ஸ்மாலர் ட்ரையாங்கிள் 2 இருக்கிறதுனால அதை முதல்ல முடிச்சிடலாம். 2 into 2 4. 4ல் ஹாஃப் தான் அந்த ட்ரையாங்கிள், which is 2. அதே தான் அது இன்னொரு சைடும். ஸோ அதோட வேல்யூவும் 2. அண்ட் கீழே இருக்கிற ட்ரையாங்கிள் பாருங்க, அது ஒரு பிகர் ரெக்டாங்கிள். 4 rows and 3 columns. So 4 3s are
12. 12 half 6. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து 4 rows and 1 column. ஸோ 4 into 1 4, அதில் half வந்து 2. ஸோ இப்போ இது வேல்யூலாம் ஆட் பண்ணால் 2 plus 2 plus 2 plus 6 all together 12 square units. ஸோ இந்த டாபிக் ஃபுல்லாக நம்ம ரெக்டாங்கிள் அண்ட் ட்ரையாங்கிளோட டீல் பண்ணோம். நெக்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.